தீபாவளி சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தீபாவளி சொன்னது நம்ம சவுத் இந்தியன் பிகஸ்ட் ஃபெஸ்டிவல். தீபாவளிக்கு உங்கள் பட்ஜெட் என்ன? ப்ராபப்ளி 2000 வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே ஒரு காட்டன் குர்தாஸ் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு. தீபாவளி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டு வீட்டில் தூங்க வேண்டியதுதாம்மா. ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு சமைக்க போயிடுவேன். தீபாவளி அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. தீபாவளி சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தீபாவளி சொன்னது நம்ம சவுத் இந்தியன் பிகஸ்ட் ஃபெஸ்டிவல். எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. அப்புறமா முக்கியமாக கிராக்கர்ஸு, புது துணி, ஸ்வீட்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட்டு. புது புது படம் ரிலீஸ் ஆகும். அது ஒரு ஜாலியான ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் தான். கிராக்கர்ஸ், நியூ ட்ரெஸ், அப்புறம் ஸ்வீட்ஸ். சில நேரத்தில் ஃபேமிலி வீட்டுக்கு வருவாங்க. பட் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை. ஸோ வீட்டோடையே எல்லாத்தையும் கொண்டாடுறது தான். ஏர்லி மார்னிங் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கிறது. புது துணி, பட்டாசு, இது ரெண்டு தான் மெயின். அடுத்தது என்ன, வீட்டில் செய்கிற பலகாரம், அவ்வளோதான். தீபாவளின்னு சொன்னோடனே உண்மை சொல்லிடுறேன். கறியோட, ஆட்டுக்கறியோட ஒரு 3-4 தோசை. அதுக்கப்புறம் தான் அந்த அதிரசம், முறுக்கு, துணி இருந்தால். ஏன்னா இது அப்போவெல்லாம் வறுமை காலத்தினால துணி எடுத்து தருவாங்க, துணி எடுத்து தர மாட்டாங்க. அது சப்ஜெக்ட் இல்லைங்க. இந்த ரெண்டும் தீபாவளி என்றாலே. தீபாவளின்னு சொன்னது என்ன, ஸ்வீட் யாவும் வரும், பட்டாசு யாவும் வரும், கறி யாவும் வரும். ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ், பட்டாசு, புது படங்கள், புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் என்ன சந்தோஷமாக வீட்டில் அன்றைக்கி என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வெளியில் போயிட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளினா. எல்லாருமே கசின்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணி அப்படியே ஒரு மெமரபிள் டேவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ திங்க் அபவுட் தீபாவளி. இந்த மாதிரி இருக்கும்னு. ஸ்வீட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ், அதுக்கப்புறம் வந்து என்ஜாய்மெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளினா ஸ்வீட்ஸ், கிராக்கர்ஸ், அப்புறம் புது படம், ஆல் தட். தீபாவளினா எனக்கு எங்கள் சின்ன வயசில் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தீபாவளிலாம். சின்ன வயசில் ரொம்ப சண்டை போட்டு ட்ரெஸ்ஸுக்கு ஒரே ட்ரெஸ் தான் எடுத்துருவாங்க. டைலர்கிட்ட போய், அண்ணாண்ணா ஒரே ட்ரெஸ் தானே தச்சுதானா ப்ளீஸ்ண்ணா, வெடி காலத்தில் போய் நிற்போம். அதெல்லாம் இப்போ நினச்சா எங்களுக்கே அசிங்கமான சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாருமே துணி கடைக்கு வரீங்க, ட்ரெஸ் எடுங்க ஃபேமிலியாக, ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து குழந்தைங்களை தூக்கின்னு வந்து கஷ்டப்பற்றி எடுக்காதீங்க. அதுதான் என்னுடைய அர்த்தம். தீபாவளிக்கு உங்கள் பட்ஜெட் என்ன? இந்த வருஷம் பட்ஜெட்டு ஒரு 20,000 பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 5,000க்கு கிராக்கர்ஸு, ஒரு 10,000க்கு, அதாவது 20,000க்கு துணி எடுக்கலான்னு இருக்கேன். ப்ளஸ் 5,000 வந்து இதர செலவுகள், ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறமா மற்ற சாப்பாடு செலவு, இதெல்லாம். மற்றபடி அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒன்றும் நாங்கள் பட்ஜெட்டே போகல. எங்கள் பசங்க துணி எடுத்துகிட்டு கேட்டிருக்காங்க, ஒன்று எங்களால் எடுக்க முடியல. வண்டி ஓட்டினா தானே எங்களால் எடுக்க முடியும். ஓலா, ஊபர், ராபிட்டோலாம் வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே போயிடுச்சே. நாங்கள் என்ன பண்ணுறது? அதெல்லாம் எடுத்தால் தான் எங்களுக்கு விலைவாசி எல்லாமே வரும். ஒன்லி பைக்கு மட்டும்தான் இப்போ நிறைய ஓடுது. ப்ராபப்ளி 2000 வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே ஒரு காட்டன் குர்தாஸ் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு. இந்த வருஷம் பட்ஜெட்டுமா கரெக்டாக நல்ல அருமையான கேள்வி. இப்போ போன வருஷம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் தாராளமாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த வருஷம் அப்படின்னா ஒரு 10 ரூபாக்குள்ளே அடைக்கணும் வைங்களேன். எல்லாம் டோட்டலாக துணிமணிலாம் எடுத்துட்டாங்க. வீட்டில் பட்டாசும் வாங்கியாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் நம்ம செலவு தான். ஒரு ஃபேமிலினா ஒரு 10Kக்குள்ளே. இப்போ இந்த இவ்வளோ பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிட்டே வருது இல்லைங்களா? நீங்கள் முன்னாடி இருக்கும்போதில், ஐ மீன் சின்ன வயசில் இருக்கும்போதுலலாம் உங்களுக்கு வேறு பட்ஜெட் வந்திருக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. எல்லாமே விலைவாசிலாம் ஏறிடுச்சு. அப்போ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபேமிலி நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி பண்ண முடியல. இந்த வருஷம் இப்போ எப்படி பார்த்தாலும் எப்படியும் ஒரு 10,000 மேலே வந்துடும். துணிமணிலாம் எடுக்கணுன்னா வீட்டில் வந்து செலவு காசு கொடுக்கணும். ஸோ 10,000 மேலே வந்துடும். அதுதான் பட்ஜெட்டு. நான் சொன்னதே கம்மி தான், அதை விட ஜாஸ்தி கூட வரலாம். அந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பண்ணுறது, கஷ்டம்தான்.
கடவுள் அதுக்கேற்ற மாதிரி எதனா கொடுத்துருவாரு. அதுதான் நம்ம கையில் என்ன, நம்ம உழைப்பு தான் போட முடியும். அதுக்கு மேல் கொண்டு கடவுள் கொடுக்கறது தான். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு 6 ரூபா 7 ரூபா இருந்தால் போதும். பசங்களை தான் துணி எடுக்கணும். மகன் பேத்தி, மகன் பேரன். எனக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். எதுக்கு அந்த நம்பிக்கையோட சொல்கிறேன்னா, அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க எனக்கு. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, எனக்கு தீபாவளி பட்ஜெட்டுங்கிறது இன்னும் பட்டாசு வாங்கலை. ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் எனக்கும் அரௌண்ட் 10,000 இப்போ எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன் இப்போது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் ஆல் தட் புட் டுகெதர் எல்லாம் அரௌண்ட் 15,000 வந்துடும்னு நினைக்கிறேன். எவ்ரி திங் புட் டுகெதர் ஐ திங்க் தட் ஷுட் பி த பட்ஜெட். என்னோட பட்ஜெட் வந்து 12,000க்குள்ளே. அப்படி as such எதுவும் பட்ஜெட்டுன்னு இல்லை. கெட் சம் நியூ க்ளோத்ஸ் அவ்வளோதான். தென் தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறத பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம்? சந்தோஷமான விஷயந்தான். பட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து பட்டாசு வெடிக்கிற டைமை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அது பசங்களுக்கு பத்தாது. நிச்சயமாக 1 ஹவர் 2 ஹவர்லாம் நிச்சயமாக பத்தாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க வெடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அது வந்து நான் அதிகமாக பேசுனேன்னா அது பொலிட்டிக்கலில் போயிடும். அப்புறம் இந்து முஸ்லீமு அந்த டைமில் போயிடும். வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம இந்து ஃபெஸ்டிவலுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம முக்கியமான ஃபெஸ்டிவல் இது. ஓகே, மற்ற ஃபெஸ்டிவலுக்கு என்ன ஒரு சலுகை கொடுக்குறாங்களோ அதுமாரி பட்டாசு வெடிக்கிற டைமை கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அது நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா டாக்ஸ் வளர்க்குற வீட்டில், அப்புறம் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், வீட்டில் இந்த பெட்ஸ்லாம் வளர்க்குறவங்க ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது இன்ஃபேக்ட் நானே அனுபவிக்கிறேன். ஐ ஹேவ் அ டாக். ஸோ அவன் வந்து பட்டாசு லைட்டாக சவுண்டு கேட்டாலே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். ஹி காட் அ ஃபீவர் ஆல்சோ. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டைமிங் கொடுக்குறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். டைமிங் கொடுத்தாலுமே அவங்க வெடிக்கிற இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் நான். சார் கொஞ்சம் டைமுக்கு வெடிச்சிட்டு முடிச்சிருங்க, ரொம்ப வேண்டாம். முன்னெல்லாம் அப்படி நம்மளுக்கு அந்த டைமிங் அலாட்மெண்ட் எதுவுமே இல்லை. பட் இப்போ பண்ணது இட்ஸ் குட். பட்டாசு குழந்தைங்க பார்த்து வெடிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிக்கணும். அதே நேரம் பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க, அந்த டைமில் அங்கே வெடித்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய ரோடாக இருக்கும். ஒரு ஆட்டோ பம்ப் எடுக்கலனா கூட அந்த சத்தம் வந்து பெரிய இடமா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சத்தம் அவ்வளோ இதுவும் ஆகாது, எஃபெக்ட் ஆகாது. வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவும் ஆகாது, பாதிக்காது. சின்ன வீடுங்கள்னும் போது அந்த டைம் பாம்பு ஆட்டோ பம்பு இது சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய வெடி இருக்குது இல்லையா, அதெல்லாம் வெடிக்கக்கூடாது. சின்ன டப்பாஸ் தான் வெடிக்கணும். ஏன்னா சின்ன ரோடாக இருக்குது, சின்ன இடமா இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல வந்து ரொம்ப சவுண்டாக வெடிச்சோன்னாக்கா வயசானவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை, வெடிக்கலாம். அது ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் தானே. அதுக்குன்னு ஜோபில் அணுகுண்டு வச்சுக்கின்னு திரி வச்சு பற்ற வைக்கக்கூடாது. அதுக்கான சேஃப்டியோட சந்தோஷமாக கொண்டு விடுங்க. அது தீபாவளி ரொம்ப இனிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். தீபாவளி பட்டாசுக்கு இந்த டைமிங்கில் ஒதுக்கி இருக்காங்கல்ல, அது அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்போ பசி எடுக்குமோ அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். அதனால் சந்தோஷம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் ஏன்னா நம்ம கறி எடுக்க போவோம், எதனாச்சும் வாங்கிட்டு வர போவோம். அப்போ தான் பேரம் பேத்திங்க பிள்ளைங்க வெடிக்கலாம் பண்ணணும். அதுக்கு டைம் பார்க்க முடியும். அதெல்லாம் இல்லை, இது சந்தோஷம். எந்த டைம் வேணாலும் எப்படி வேணாலும் நம்மள அந்த அடுத்தவங்க தொல்லை இல்லாத நம்ம சந்தோஷத்தை கொண்டாடிக்கலாம். டைம் எக்ஸ்டெண்ட்லாம் வேணாம், இருக்கிற டைமிங்கே போதும். பெட்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதனால் இந்த டைமிங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த டைம் கன்செஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் வந்து யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்காங்க. அந்த டைம் லிமிட்டை தாண்டி தான் அவங்க விட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கேட்டால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு திட்டமான அளவுக்கு வெடித்தா போதும், அதுக்குன்னு ரொம்பவும் வாங்கி இது பண்ணவும் கூடாது. ஆனால் தீபாவளி பண்டிகை பட்டாசு தான் மெயின்ன்றது ஒரு அளவுக்கு. ஒரு 10% வேணால் பண்ணலாம், 30% பண்ணக்கூடாது. அது வேணால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா கரியாக்கு என்ன புண்ணியம் அதில்? எப்படி வெடித்தாலும் தீபாவளி வெடி 2. இப்போ நான் என்ன ரூபா பண்ணுவேன் சொல்லிட்டா, இந்த தீபாவளிக்கு ஒரு பட்ஜெட்டு 5 ஆட்டோ பாக்ஸ், சின்ன பாக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்காது. ஒரு வெடி வெடித்தாலும் ஒழுங்காக வெடிக்கணும். நான் பர்சனலாக தனியாக வெடிப்பேன், யாருக்கும் நான் கொடுக்கவும் மாட்டேன். கடன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன். அதான் நான் கணக்கு வச்சுருக்கிறேன். 5 பாக்ஸ், சின்ன பாக்ஸ். இன்னும் 5 ஒரு 15 இல்லை 12 20க்குள்ளே வரும். 20 வெடி நானே வெடிப்பேன். அவ்வளோதான் லிமிட்டு. அதை விட்டு புதுசான அதுக்கெல்லாம் நமக்கு அந்த வயசு கிடையாது. பசங்க அதை ஜாலியாக வேணால் கொண்டாடுவாங்க. அதில் தான் இருக்கும். ஒரு வெடி வெட்டிச்சாலும் அந்த சவுண்டு அப்படியே சும்மா என்னவோ கோடி ரூபா கொட்டின மாதிரி. அது ஒரு ஆசை, மனுஷனுக்கு என்னென்னமோ ஒரு ஆசை இல்லை, இது ஒரு ஆசை. எனக்கு ஆட்டோ பாம்பு ரொம்ப பிடிக்கும்.
அதை வந்து ஆபத்து இல்லாமல் மற்றவங்க மேலே படாத அளவுக்கு எவ்வளோ நேக்கம் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தான் நான் வெடிப்பேன். நாங்கள் இருக்குது கடற்கரை திருவொற்றியூர். மொத்தமே தீபாவளி வேலை முடிஞ்சு போச்சுன்னா காலையில் சைக்கிள் எடுத்துகிட்டு தீப்பெட்டி கீப்பெட்டிலாம் கொண்டு கடற்கரைக்கு வந்துடுவோம். எந்த தொல்லையும் கிடையாது. அணுகுண்டு சோதனை அங்கே தானே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம அங்கே வந்துட்டு தான் கடற்கரைக்கு. யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்டா வெடிக்கிறேன்னு கேட்க போகிறதில்ல, ஏன் வெடிக்கலன்னு கேட்க போகிறதில்ல. இப்போ வீடியோ இருக்கிறது வச்சோமா, ஏப்பா காதை கிழிக்கிறீங்க, உடனே இவ்வளோ பெரிய வெடி வைக்கிறா, சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அதுக்குன்னு இடம் ஒதுக்கி வெடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வீட்டு வாசல்லையோ ஜனங்கள் புழங்குற இடத்துலையோ நிச்சயமாக வெடிக்கக்கூடாது. முற்றிலும் தப்பு. அதுக்குன்னு ஒரு இடம் நம்ம ஒதுக்க வேண்டியதுதான். ஒரு ஃபெஸ்டிவ் ப்ராசஸ் தான் அது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவிட்டி. ஸோ வெடிச்சா நல்லது. பட் அகைன் அட் த சேம் டைம் வெடிக்கக்கூடாதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் சைட்ஸ். பட் என்னென்னா வெடிச்சுக்கோங்க, நல்லா கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிளாக செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லேட் நைட் டிஸ்டர்ப் ஆகிற வேண்டாம். அட் த சேம் டைம் நம்ம என்வாயன்மெண்ட்டும் பார்த்துட்டு டாக்ஸ் எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க டாக்ஸ் எல்லாருமே மற்ற பிராணிகள்லாம் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். பட் அதுக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அண்ட் மற்றவங்களுக்கு நம்ம நெய்பர்ஸ்க்கும் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் லேட் நைட் ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வெடிச்சுக்கோங்க. ஐ மீன் ஒரு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அளவோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதில் யாருமே டிஸ்டர்ப் பண்ண இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அசுரனை அழிச்சிட்டாங்க. அசுரன் அழிச்சு அதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடுறத வந்து ஜாலியாக பட்டாசு வச்சு கொண்டாடணும். ஆனால் நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்கோசம் அடுத்தவனை நிம்மதி கிடைக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கொஸ்டின். யாரும் நிம்மதியும் கிடைக்கக்கூடாது, சந்தோஷமாக இருங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டு வீட்டில் தூங்க வேண்டியதுதாம்மா. அவ்வளோதாம்மா. எப்பவும் போல தான், நார்மல் தான். ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு சமைக்க போயிடுவேன். என்னென்ன வெரைட்டி எல்லாம் சமைப்பீங்க? வீட்டில் வடை பாயசம். இது இல்லை, பியூர் வெஜ்ஜுன்னாங்க. அதனால் அப்புறம் பசங்க என்ன கேட்குறாங்களோ இப்போல்லாம் பசங்க கேட்குறது தான். முன்னாடி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணித்தரோம். தீபாவளி அன்னைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அவ்வளோ. தீபாவளி அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரே பண்ணுறதுக்கு தேவையான எல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வச்சு அப்புறம் வந்து நம்ம பெரியவங்க கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இது வரைக்கும் சாதாரண மனுஷனாக இருக்க சொல்ல நான் நல்லா இருந்தேன். இப்போ நான் ஒரு சன்னியாசினால சாதாரணமாக நான் சாமி கும்பிடுவேன். தீபாவளி என்ன பலகாரம் எதனா செஞ்சு சாப்பிட்லாம். என்னென்னா தீபாவளிக்குன்னா ஃபேமிலியோடு சாப்பிட்டு சண்டை போட்டுக்கின்னு சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை போட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம். வெளியே போகாதீங்க, வீட்லேயே நல்லா சண்டை போட்டு நல்லா செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை அதே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 4:30-5 மணிக்குள்ளே எழுந்துக்கணும்னு முயற்சி பண்ணுவேன். ஹோப்ஃபுல்லி எழுந்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அம்மா அப்பா காலில் ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் சாமிக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டாசுக்கு போய் வெடிச்சிட்டு ஃபேமிலியோட போய் பட்டாசு வச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு டிவியில் ஃபுல்லாக உட்கார வேண்டியதான். அப்புறம் கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வருது எப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கப்புறம் சேர்ந்து இது பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிஞ்சால் அன்றைக்கி கொஞ்சம் நல்ல சினிமா எதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்க்கலாம். பட் அப்படி இல்லைன்னா தென் வீட்லேயே ஐ திங்க் வி கேன் செலிப்ரேட் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது இது லைக் சின்ன பசங்க ஏதாவது இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா as much as possible ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பார்ப்பேன் நான். ஸோ தட்ஸ் ஆல். சின்ன வயசில் உங்கள் தீபாவளி எப்படி இருந்துச்சு? சின்ன வயசுலாம் எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா துணி எடுத்து கொடுக்குறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த வருஷத்தில் புது துணி கிடைக்குமா நாங்களே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துன்னு இருப்போம். அப்போ அந்த டைமில் துணி எங்கள் அண்ணன் தம்பிங்க 3 பேர் எல்லாம் பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க கூட பிறந்தவங்க கிடையாது. ஆனால் இருந்தாலும் ட்ரெஸ்லாம் ஒரே மாதிரி எடுப்பாங்க. ஷர்ட்டு பேண்ட்டு, அப்போ பேண்ட்டு போட மாட்டோம், ட்ரௌசர் தான். அந்த டைமில் வந்து ஒரே மாதிரி எடுப்பாங்க. அதனால் புது துணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா தான் ஞாபகமே. எங்கள் அம்மா தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க எங்களுக்கு. அப்போ நல்லா சம்பார்ந்து இருந்தது. எங்கள் அம்மா மட்டும் தான் சம்பாதிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸு போடுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கே இதுவும் இல்லையே, வாழ்வாதாரம் இல்லையே. எங்களை நாங்கள் பண்ணுறது சின்ன பொண்ணாக இருக்கும்போது தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து நிறையா வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம், எப்படி கிராக்கர்ஸ் வந்து பர்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா வந்து இப்போ ஒரு ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் நம்ம பையன் நம்ம பசங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். நம்மளோட என்ஜாய்மெண்ட்டை விட அவங்களோட என்ஜாய்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி தோணுது. சின்ன வயசில் we used to burst a lot of crackers. இப்போ சுத்தமாக கிராக்கர்ஸே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் ஈட்டிங். அவ்வளோதான். நான் வாழ்த்துறோம்னா அட்டுலேயும் கொஞ்சம் நஞ்சமாக நான் சொல்கிறது. அதெல்லாம் இப்போ நாங்கள் கிராமத்தில் இருந்தோம்.
எல்லாம் அதான் குட்டி குரங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த வாளுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தீபாவளி அன்னைக்கு மரத்து மேலே ஏறி வெடி வெடிக்கிறது. யாருமே அந்த வேலை பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணோம். ஆலமரம் எங்கள் ஊரில் பெரிய ஆலமரம், ஒட்டு மொத்தமாக எல்லாம் இந்த பறவைகள் இருக்கிற மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வெடி, குச்சி வெடி, ஒரு அதான் அந்த நெருப்பு கட்டை ஊற்றத்தோட மேலே மரத்தில் தான் இருப்போம். எங்களுக்கு அது ஒரு ஜாலி. அந்த விழுதை பிடிச்சி இறங்குறது, அது வழியாக ஏறுறது. தீபாவளிக்கெலாம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். கிராமம் இல்லை, பொங்கலுக்கும் அப்படி தான், தீபாவளிக்கும் அப்படி தான். இந்த பண்டிகை நாளுக்குனாலே ஒரு நல்ல ஒரு கலகலப்பான இது வந்து கிராமத்தில் தான் இன்றைக்கி சொல்கிறேன். நகரங்களையும் கூட இருக்கிறாங்க, ஆனால் இதை விட கிராமத்தில் ரொம்ப கிளுகிழப்பு அதிகமாக இருக்கும், தமாசு அதிகமாக இருக்கும். அப்போக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு அப்போல்லாம் தீபாவளினா ஒரு பெரிய ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். அப்போல்லாம் வீட்டில் வந்து கறி எடுத்து சாப்பாடு செய்வாங்க, இது டிஃபன் செய்வாங்க, மட்டன் அந்த மாதிரி செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த நான்வெஜ்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சமைக்க மாட்டாங்க. அந்த தீபாவளி வரும்போது அந்த சமைக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் நினச்சா எப்படி ஒன்றாலும் சாப்பிட்டுடலாம். ஸோ அந்தமாரி இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக அந்தமாரி அப்போதைக்கு ஜாலி மாதிரி இப்போல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் தீபாவளினா. இப்போல்லாம் தீபாவளி பொங்கல்னாலும் போது எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி எங்களுக்கு தோணுது. சின்ன பசங்களுக்கு வேணால் அது என்ஜாயாக இருக்கும். இப்போது காசு நல்லா நடமாடுது, அதுக்கோசம் என்ன பணக்காரன் நினைக்காதீங்க. அப்போ காசு இல்லாத ஏழையாக இருந்தோம். அப்போது கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவங்கெல்லாம் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய வெடியெல்லாம் வெடிப்பாங்க. இதோ இருந்து நம்மளும் ஒரு நாளைக்கு வெடிப்போம்பா அப்படின்னு நினைப்போம். இன்றைக்கி கடவுள் நல்லா கொடுத்துருக்குறோம், நாங்களும் வெடிப்போண்டான்னு சொல்லி அதே வெடியை நம்ம வெடிக்கலாம். மேம், அப்போ நம்ம ஒரு 90s 2000s early 2000s அந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகராக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். பிகாஸ் தீபாவளி வரப்போது, இந்த வருஷம் என்ன புதுசாக வரப்போகுது, நம்ம பட்டாசு வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணோம். தீபாவளி வரத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடி நம்ம பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் வித் ஃப்ரெண்ட்ஸ், வித் ரோல் கேப் அண்ட் ஆல் தட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. நம்மளுக்கு ஒரு ஃபன் இருக்கும். முன்னாடிலாம் நம்ம வந்து கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறது, கும்பலாக போய் நம்ம வந்து ஒரு குடும்பத்தோடு போய் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போய் பட்டாசு வாங்குறது, இல்லை ஸ்வீட் வீட்டில் பண்ணுறது, அதெல்லாம் எல்லாமே ஒரு அதோட ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு ஸ்டெப்பு நம்ம கையில் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கானிக் ஃபீல் கிடைக்கும் அதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆகிடுது. ஒரு கிளிக் பண்ணாலே எல்லாமே ஸ்வீட் வீட்டுக்கு வந்துடுது. ஒரு இது பண்ணாலே ட்ரெஸ் வாங்கிடலாம், ஆன்லைனில் பட்டாசு நேராக போய் வாங்கிடலாம். அதுவும் ரொம்ப யாரும் வெடிக்கிறதும் இல்லை. இப்போ வெடிக்கிறது அது வேறு விஷயம். பட் அந்த செலிப்ரேட் பண்ணுற இது குறைஞ்சி போயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆனதுனால முன்னாடிலாம் நம்ம வந்து ஸ்பெஷல் புது படம் வரும், நம்ம வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்போம். இப்போ என்னடானா ஓடிடியில் எல்லாமே படம் வந்துடுது. ஸோ டிவி யாரும் பெருசாகவும் பார்க்குறதில்ல. எங்கள் வீட்டிலே நாங்களும் பெருசாக டிவி பார்க்குறதில்ல இப்போது. ஸோ எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப மெக்கானிக்கல் ஆகிடுச்சு இப்போது. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இட்ஸ் நாட் முன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள், அந்த சின்ன விஷயங்கள் கிடைக்கிற சந்தோஷம் இப்போ கிடைக்கிறது இல்லை. அவ்வளோதான். சின்ன வயதில் துள்ளி குதிக்கும் தீபாவளி, வயசு அந்த வயசு. இப்போ கொஞ்சம் அப்படி அடங்கி உட்கார்ற தீபாவளி இது. ஆனால் பசங்கள்லாம் அந்த அளவுக்குலாம் கூட, இந்த இப்போ உள்ள பசங்களாம் அந்த அளவுக்குலாம் சூட்டாக கிடையாது. எங்களை மாதிரிலாம் சுறுசுறுப்பாக இப்போ யாருமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த வயசில் நாங்கள் ஆடினாட்ட இப்போ யாரும் பசங்களாம் ஆட மாட்டாங்க. ஏன்னா படிக்கிறாங்க, நாகரிகமாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் காட்டுத்தனமாக இருந்தோம் கிராமத்தில். எப்படினாக்கா வெறித்தனமாக கொண்டாடுவோம். எதை கொண்டாடினாலும் கிட்டி புள்ளி அடிக்கிறது, பந்து விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது. அப்பயே அந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல்னாக்கா ஒரு விளையாட்டு தனியாக விளையாடுவோம் தெரியுமா. காலையில் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கினா மொத்தமாக போங்க எல்லாம். அப்போ வந்து பார்த்தாக்கா கிரவுண்டுனாக்கா பெரிய திடல் தான் சொல்லணும். அப்போ அங்கே வந்துடுவான். பார்த்தா ஜேன்னு ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர் அங்கங்கே அவங்கவுங்க ஒரு செக்ஷனில் விளையாடுவாங்க. அந்த மாதிரி அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. அப்படியாப்பட்ட ஒரு இருக்க மாட்டேங்குதுனாக்கா இன்றைக்கி வளர்ச்சி வேறு, நாகரிகமான வளர்ச்சி. கொஞ்சம் எல்லாம் டீசெண்டாக போயிட்டு யாரும் திட்டுறது போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு எப்படி ஜாலியாக கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்க ஈஸியாக அதை நறுசாக அவங்க கொண்டாட்டு போயிடுறாங்க. அதில் பெரியவங்களுக்கும் இன்னும் எனக்கு அது பழைய துருத்துருப்புலாம் இருக்குது. ஏன்னா காட்ட முடியாது, வயசு 50 தாண்டிடுச்சு, காட்ட முடியாது. ஆனாலும் அந்த வேகம் இருக்குது. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பான குமுதம் நேயர்களுக்கும் அந்த பப்ளிசிட்டி கம்பெனிக்கும். நேயர்களுக்கு வந்து இந்த 2025 தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்று வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். குமுதம் ஸ்நேகிதிக்கு என்னோட தீபாவளி விஷயம் கூட. எல்லாருக்கும் என்னோட தீபாவளி விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தீபாவளி குமுதம் ஸ்நேகிதி. ஹாப்பி தீபாவளி டு குமுதம் ஸ்நேகிதி. A very happy Diwali to all the Kumudam viewers as well as people working in Kumudam. குமுதம் ஸ்நேகிதி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி.